எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறோம்னா நம்ம ஃபைட் பண்ணுவோம். அந்த ஃபைட்டிங் இல்லாமலே போயிடுச்சு இந்த வாட்டி. நம்ம டீம் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது, ஓகே நம்ம டீமுக்கு வந்து பேக் போனே வந்து ஃபேன்ஸ் தான். இந்த டைமில் வந்து ஃபேன்ஸ் நம்ம வந்து டீமுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அவங்களும் வந்து இன்னும் எஃபெக்ட் போட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஃபேன்ஸே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் பண்ண போகும்போது தோனி சார் உங்க ப்ளேம் பண்ணுறதை விட ஒரு ஃபேனாக வந்து நான் என்ன மிஸ் பண்ணுறேன்னா ருத்துராஜ். எல்லாருமே ஒரு கேப்டன்ஷிப் வந்துட்டாருன்னு பெருமையாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கே அவர் தான் தப்பு பண்ணியிருந்தார் இல்லையா? ஓப்பனிங் தான் விளையாடிட்டு இருந்தார். இன்னும் சிஎஸ்கே பழைய ஃபார்மேட்லேயே இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. நம்ம தோக்கும் போது தான் சார் தெரியும், ஜெயிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரியாது. அப்படியே கடந்து போயினே இருப்போம். பார்த்தீங்கன்னா 2023 டோனி கேப்டன்சியில் நம்ம கப்பு வின் பண்ணோம். அப்போவே அவர் ரிட்டையர் ஆகிருக்கலாம். ஃபார்மில் இருக்காரு. இப்போ அவருடைய என்ன ஸ்கில்லோ ஃபார்மில் இருக்காரு. இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும் போது அவர் தான் யோசிக்கணும். மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் பண்ணுறாங்களோ? இல்லை சார், 100% இது கிடையவே கிடையாது. எனக்கு என்னன்னா ஒரு ஒரு அண்ணன் வந்து சொல்லுவார், அவர் பேர் சொல்லவே அசிங்கப்பட்டான், அவமானப்பட்டான், இந்த மாதிரி சொல்ல போகும்போது அவர் எங்க எப்படி அசிங்கப்படுவார் நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு விரும்புவீங்க? நம்ம முடிஞ்சு போயிடணும் சார், பேசின்னு போ. ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும் போது கூட நின்று சப்போர்ட் பண்ணமே தவிர, அப்போ நீ உதிரி தள்ளிட்டு நல்லா இருக்கும் போது வந்து பக்கத்தில் நின்னா அதை விட பச்சை தொடக்கம் எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறேன். விஜய் சாரோட படம் பண்ணதுக்கு அப்புறமா போட்டு என்னை வார்த்தை எடுத்துட்டாங்க. என்னென்ன திட்டுறாங்க? எல்லாமே சொல்லக்கூடாது சார் மீடியாவில். அந்த வார்த்தைகளை தமிழ் இதில் பார்க்க சொல்ல நம்ம கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம எனக்கு நான் அதை கடந்து போயிடுவேன் சார். என் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியை பார்க்கும்போது கஷ்டப்படுறாங்க. அவங்கள தான் என்னால் சமாளிக்க முடியல. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுமா. நம்ம சிஎஸ்கே வின் பண்ணலன்னா இந்த சீசன் யார் வின் பண்ணா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? ஆர்சிபி தான் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டீம். வணக்கம்ண்ணா. வணக்கம். சிஎஸ்கே கப்படிக்கும் நம்ம எல்லாருமே நினச்சோண்ணா இந்த வாட்டி. ஆனால் ஃபர்ஸ்ட் டீமாக எலிமினேட் ஆகிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார், ஒரு ஒரு பிக் ஃபேன்சசி சொல்லலாம். சூப்பர் ஃபேன்சசி. ஒரு 18 வருஷத்தில் ஒரு 16 வருஷம் சிஎஸ்கே விளையாடி இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ராஃபி. அது எவ்வளோ பெரிய விஷயம். 5 கப்பு எடுத்திருக்கோம். அதுவும் பேக் டு பேக்லாம் கப்பு நம்ம எடுத்திருக்கோம். 2010 எடுத்தோம், 2011 எடுத்தோம். அதுக்கு நடுவில் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியே எடுத்தோம். இந்த 3 வருஷத்தில் 3 ட்ராஃபி நம்ம எடுத்தோம். ரெண்டு வருஷத்துலேயே நம்ம 3 ட்ராஃபிலாம் எடுத்த ஒரு டீம். ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறோம்னா நம்ம ஃபைட் பண்ணுவோம். அந்த ஃபைட்டிங் இல்லாமலே போயிடுச்சு இந்த வாட்டி. ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியும் நம்ம டீமே எதிர்பார்த்த மாதிரியுமே டீம் வந்து ஜெல்லாவில். எப்போவுமே ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த 7 கேம்ஸ்லேயே வந்து டீம் ஒரு ஜெல்லாகி ஒரு 11 நம்ம தலைவர் டீமே செட் பண்ணி வச்சுருவாங்க. அது கண்டினியூ வரையுமே தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ கடைசி வரைக்குமே போயினே இருப்பாங்க. நம்ம ஜெல்லாகிறதுக்குள்ளே நிறைய லூசஸ் பார்த்துட்டோம் நம்ம. அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு இதுவாக ட்ராபேக் ஆயிடுச்சு. கேம் நம்ம கேமாக பார்க்கணும். இப்போ வந்து இந்த கிரிக்கெட்டே வந்து இப்போ தாண்டி வேறு லெவலில் போயினுது. இப்போது T10லாம் விளையாடி நல்ல பிளேயர்லாம் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஆகி ஹையஸ்ட் ஸ்கோரிங் கேம் ஆயிடுச்சு இப்போது. அது போகும்போது ஸ்டில்னாவ் 150 கூட அடிக்க மாட்டேருவேன். நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சு, அவே விட்டுடலாம். நம்ம அவே வந்து ஓகே, நம்ம ஹோம்லேயே வந்து மிஸ் பண்ணிட்டோம் தான் நமக்கு கவலையாக இருக்குது. ஹோம் வந்து ஒரு 2-3 கேம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு எதனால் பிச்சு நம்மளுக்கு செட் ஆகலையா, இல்லை பிளேயர்ஸோடைய ஏதாவது ஃபிசிக்கலாக எதனாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல. ஆனால் ஒன்று, இப்படி நம்ம தோக்க போகும்போது நம்மளுக்கு ஒரு புரிதல் வரணும். நம்ம டீம் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது, ஓகே நம்ம டீமுக்கு வந்து பேக் போனே வந்து ஃபேன்ஸ் தான். இந்த டைமில் வந்து ஃபேன்ஸ் நம்ம வந்து டீமுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அவங்களும் வந்து இன்னும் எஃபெக்ட் போட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஃபேன்ஸே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் பண்ண போகும்போது என்னென்ன மாதிரி விஷயங்களும் கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது ஒரு ரியல் ஃபேன் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுப்பாங்க சார். அது தெரியும், நம்மளுக்கு தெரியும். என்னன்னா இது நம்ம டீம்டா ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சுப்பா, நெக்ஸ்ட் கேம் பார்த்துக்கலாம்டா, சரி தோத்துட்டோமா அந்த சீசன் நம்மளுக்கு இல்லை, நெக்ஸ்ட் சீசன் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி கடந்து போனமே தவிர ஒரு பிளேயருமே வந்து நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. இந்த வாட்டி சிஎஸ்கேவே திட்டுறாங்க இல்லையா? இப்போ எப்படி சொல்லனா எல்லாமே தோனியை ப்ளேம் பண்ணுறாங்க. அது தவறு. ஏன்னா ஒரு அவர் வந்து ஆக்சுவலாக கேப்டன் கிடையாது. பட் ஆனால் டீமோட ஒரு பெரிய தலைமை பண்புல நல்ல ஒரு இதில் இருக்காரு. தோனி சார் கேள்வி கேட்கறதுக்கு அளவுக்கு அங்கே எந்த ஒரு பெரிய தவறும் நடக்கலை. ஓகேங்களா? அவர் ஏன் இங்கே இறங்குறாரு, இங்கே ஏன் இறங்குறாரு,
அவருக்கு தெரியும் என்னுடைய ஸ்கில் என்ன, எந்த பொசிஷனில் இறங்கினா நல்லாயிருக்கும், எங்கே இறங்கினா விளாட்னா நல்லாயிருக்கும், இவனோட ஸ்கில் எப்படி இருக்குது, இவனை ஃப்ரண்ட்டில் இறக்கலாமா அப்படின்னு நிறைய யோசிப்பாங்க. நம்மளுக்கு வந்து தோனி சார் இவங்க ப்ளேம் பண்ணுறதை விட ஒரு ஃபேனாக வந்து நான் என்ன மிஸ் பண்ணுறேன்னா ருத்துராஜ். எல்லாருமே ஒரு கேப்டன்ஷிப் வந்துட்டாருன்னொன்னே பெருமையாக சந்தோஷமாக இருந்தாங்க. நான் ருத்துராஜை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சிஎஸ்கே ஃபேன்ஸ். என்ன ரீசன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி விளையாடணும் ஒரு நுணுக்கம் தெரியும் அவருக்கு. ஒரு கேப்டனாக வந்து டீமை ஜெயிக்கிறதை விட ஒரு நல்ல பிளேயராக நின்று ஒரு டீமை எப்படி பேலன்ஸ்டாக கொண்டு போகணும், எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷன் பண்ணணும்னு அது பண்ணியிருப்பாரு. ஆனால் ஸ்டார்டிங்கே அவர் தான் தப்பு பண்ணியிருந்தாரு இல்லையா? ஓப்பனிங் தான் விளையாடிட்டு இருந்தாரு. அதுதான் சொன்னேன் இப்போ ஸ்டார்டிங் என்னன்னு. நம்ம ஒரு செட் பண்ணுவோம், ஒரு 11 பேரை கொண்டு போயிட்டு இவங்க செட் பண்ணி வச்சிடலாம், செட் பண்ணிவிட்டு இந்த டீம் அப்படியே நம்ம கொண்டு போகலான்னு நினைப்போம். அதை ஜெல் ஆகிறதுக்குள்ளேயே வந்து இன்ஜுரிஸு இந்த மாதிரி விஷயம் நடக்கவும் தான் நம்மளுக்கு ட்ராப் ஆகுது. குறிப்பாக இன்னொரு விஷயம் பிரதர், ஒரு பிளேயருமே ஒரு ஸ்கில் இருக்கும். திருப்பாதியை வந்து எல்லாமே ரொம்ப ட்ரோல் பண்ணுறீங்க, அது ரொம்ப தவறு. தீபக் கூடாவையும் ட்ரோல் பண்ணுறீங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு செட் ஆகலையோ நம்ம, அதனால அவங்க வந்து யாருமே நம்ம வந்து தப்பா பேச அந்த பிளேயர்ஸை குறை சொல்றதை விட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸை எடுத்துருக்கலாம் இந்த வாட்டி. சரி, என்னை பொறுத்த வரைக்குமே அந்த ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டா போய் ஒரு பிளேயரை பிக் பண்றதுல அதுல சிஎஸ்கே பெஸ்ட் இல்ல. அதை சொல்றேன், அதை ஏன் சொல்றேன் கேளுங்க. என்ன ரீசன்னா வருஷத்துல 365 நாளுமே என்டையர் கிரிக்கெட்டை பத்தி அலசி ஆராய்ச்சி எடுக்கிற பிளேயர் ஃப்ரான்ச்சைஸே வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான். இந்த தடவை அவங்க எடுத்த கணக்கு தப்பாயிச்சோ நம்ம நினைக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சுமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரிங் பிச் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல, புதுசாக பிச்சு இதுக்காகவே மாற்றிருக்காங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 135-40 அடிச்சாலே நம்ம வின் பண்ணிவிடுவோம். அந்த ஸ்கோரையுமே நம்ம வந்து 160 அடிச்சாலுமே செகண்ட் ஹாஃப் சேசிங் பண்ணிடுறாங்க. மேபி இந்த வருஷம் நம்ம லக்கு இல்ல. நேத்து மேட்ச்ல 200 கிட்ட போக வேண்டியது, லாஸ்ட் அந்த 2 ஹவர்ஸ் நம்ம மிஸ் பண்ணோம். அது அடிக்க போகும்போது அதான் சொன்னேன், நம்ம அடிக்க முயற்சி செய்வோம், அந்த பால் அவுட் ஆயிரும். பட் என்னதான் நம்மளுக்கு திறமை இருந்தாலும் கொஞ்சம் லக்கும் இருக்கணும்னு தோணுது. எவ்ரிபடி த லெசன் சார். இப்போ என்ன சொல்லலாம்னா எனக்கு வந்து ரொம்ப பேட் சீசன் நான் நினச்சேன்னா 2020 தான் நினைப்பேன். ஏன்னா 2020 போனோன்னே சரி இதை விட நம்மளுக்கு ஒரு பேட் சீசன் நம்மளுக்கு வராதுடா நம்ம டீமுக்கு நம்ம நினச்சோம். இல்லை, வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இதை விட இன்னொரு கஷ்டமும் வரணும்னு காட்டுறது தான் இது ஒரு உதாரணம். இதை எல்லாமே நம்ம லெசனாக எடுத்துப்போம். இது கிரிக்கெட் மேட்சாக பார்க்காம நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லா இருப்போம், திடீர்னு கஷ்டம் வரும். இந்த கஷ்டம் வந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம டீம் ஃபஸ்ட்டு போனதோடனே பார்ப்போம் சார். நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த டீமை ஜெல் பண்ணி மேனேஜ்மெண்ட் யோசிப்பாங்க. எல்லாருமே ஒரு தவறு பண்ணுவாங்க சார், தவறு பண்ணாமல் மனிதனே கிடையாது. மேனேஜ்மெண்ட் சைடில் சின்னதாக மிஸ்டேக் நடந்திருக்கலாம். இல்லைனா இப்போ ராஜஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய அவங்க டீம் சாம்சன், ஜெய்ஸ்வால், லியன் பராக் எல்லாரும் அவங்க கொண்டு அது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு சிஎஸ்கேல நம்ம சொல்லணும்னா ருத்ராஜ் மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். பெருசா எந்த பிளேயரையுமே அவங்க பெருசா கொண்டு வரல. அஸ்வின் அண்ணன் அப்படிதான் சார் வந்தாரு. நம்ம ஆக்ஷன்ல வந்து நம்ம வெயிட்டான டீமா நினைச்சோம் நம்ம, இல்லீங்களா? அஸ்வின் அண்ணன் வந்திருக்காரு. இல்ல அது அப்படி சொல்றேன். அஸ்வின் அண்ணன் இது முன்னாடி சொல்றேன், 2010 உள்ள அஸ்வின் அண்ணன் உள்ள இருக்கும்போது அவரும் வந்து யங் பிளேயர் தான். இப்போ ஏன் அதை பண்ண மாட்டாங்க? இல்ல இருக்காங்க, யங் பிளேயர் நம்ம டீம்ல கம்மியா இருக்காங்க, மற்ற டீம்ல நிறைய இருக்காங்க, அவ்வளவுதானே தவிர. ஓகே, அப்ப டீம் வந்து இப்ப மாத்துவாங்க. நம்ம வந்து இப்ப ஐபிஎல் உடைய ஃபார்மேட்டே மாறிச்சு, நம்ம வந்து புதுசா யங் பிளேயர் உள்ள கொண்டு வரோம், ஃபாஸ்டா வர பிளேயர் கொண்டு வரோம்னு யோசிப்பாங்க. யங் பிளேயர் ஓகே சார், ஆனா அந்த நேரத்தில் நம்ம சீனியாரிட்டியும் நம்ம பார்க்கணும். ஏன்னா சீனியாரிட்டி கண்டிப்பா இருக்கணும். நம்ம என்னன்னா யங் பிளேயருக்கு போவோம்னா நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும்னா ரெய்னா, ஆல்பி மார்க்கல் இந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டரை வந்து நம்ம பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அவ்வளோ பேலன்ஸ் நம்ம இருந்திருக்காது. டீமும் வந்து என்ன ஸ்கோர் பண்ணணுமோ பவர் பிளேயில் அதை வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம். மேபி நெக்ஸ்ட் இயர் அதை வந்து பார்த்து இன்னும் பேலன்ஸ் ஃபுல்லாக எடுத்து. சிஎஸ்கே பழைய ஃபார்மேட்லேயே இருக்காங்க, ஃபேன்ஸ் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, பழைய ஃபார்மேட்லேயே இருக்காங்க, எல்லா டீமும் மாற்றிட்டாங்க. இப்போ இவங்க நம்ம எல்லா டீமும் மாற்றின்னு வராங்க. இப்போ சிஎஸ்கே அது கொஞ்சம் இன்னும் பண்ணுவாங்க சார். சார் நம்ம தோக்கும் போது தான் சார் தெரியும், ஜெயிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரியாது, அப்படியே கடந்து போயினே இருப்போம். ஏன் நம்ம தோக்குறோன்னு பார்க்க போகும்போது இப்போ பார்க்க முடியாது, அதை ஆஃப்டர் சீசன் அப்புறம் தான் பார்க்க முடியும். நம்ம என்ன தப்பு பண்ணோம் இந்த சீசனில், எங்கே என்ன செட் ஆகலை, நம்ம என்ன பண்ணதுனால இப்படி ஆகிட்டோம், நம்மகிட்ட போலிங் ஓரியன்டாக இந்த போலர் தவறு செஞ்சாராம், இது எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. இது பெரிய ப்ராசஸ் இது. இப்போ நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சாம் கரன் கொண்டு வந்தார். போன மேட்ச் அவர் ட்ரை பண்ணாங்க நம்மளுக்கு, ஏன்னா ஃபாஸ்ட்டாக அடிக்கணும் செட் ஆகலை. ஆனால் இந்த மேட்ச் செட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட்
என்கிட்ட இந்த மற்ற பிளேயர்ஸ் யாரும் விளையாட மாட்டாங்க. தூபே விளையாட மாட்டாரு, தீபக் கூடாக்கு வந்து எதுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்குறீங்க? அப்படி ஆந்திரே சித்தார்த்னு ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதுதான் சார் இப்போ மேபி ஒரு ட்ரை பண்ணோம், நம்ம செட் ஆகலை, பார்ப்போம். யங் பிளேயர் தரணும் வாய்ப்பு. நம்ம டீமையே இதில் ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க புதுசாக ட்ரை பண்ணிட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சுனாவே சூப்பரா சக்ஸஸ் ஆயிடுச்சுனான்னு இதே கொண்டாடுற வாய் தான் திருப்பி அவங்க திட்டுவோம். நம்ம மனிதனோட இயல்பே அதான் சார். ஜெயிச்சா பாராட்டுறது, தோற்றா திட்டுறது, அது இருக்கக்கூடாது. தோத்துட்டியா சப்போர்ட் பண்ணு, இது தப்பாயிடுச்சு, நீ பண்ணுங்க, திருப்பியும் நீ ட்ரை பண்ணு. அப்போ தான் வந்து முயற்சி செஞ்சால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். வந்து இப்படின்னு பார்க்க முடியாது. இந்த கிரிக்கெட் இந்த சிஎஸ்கேன்னு பார்க்காம நிறைய இந்தியன் ரோஹித் சர்மா கூட நம்ம எடுத்துக்கலாம். நிறைய ஃபெயிலர் லைஃப்பில், நிறைய ஃபெயிலரை பார்த்து தான் ஒரு சக்ஸஸ் ஆகிறது. அவர் இன்னைக்கு சக்ஸஸ் ஆக தொட முடியுமா? தோனிக்கு அடுத்தது நம்ம பார்க்கணும்னா ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஓப்பன் டெஃபினட்டாக சொல்லலாம். 2 டிராஃபி ஐசிசி டிராஃபி பேக் டு பேக் அடிச்சாரு. என்றைக்குமே ஒரு பேடான விஷயம் வரப்போகும்போது பயங்கரமான சக்ஸஸ் வரும். நமக்கு ஈஸியாக கம்பேக் கொடுத்துடலாம் சார். ஏன்னா நம்ம 2020 துபாயில் வந்து செம்மையாக அடி வாங்கினோம். 21 சூப்பர் கம்பேக்கு ட்ராஃபி அடித்தோம். 22 நம்ம ஸ்ட்ரகிள் ஆச்சு, 23 அடித்தோம், 24 ஸ்ட்ரகிள் ஆச்சு. மேபி இந்த வருஷம் அடிப்போம் தான் ஹோப்ஃபுல்லாக இருந்தோம். அது என்னமோ எங்களுக்கே தெரியல. எங்களுக்கே வந்து இந்த மாதிரி டைமில் போய் நம்ம எப்படி சார் நம்ம அம்மானு நம்மளுக்கு தெரியும். நம்ம அம்மா வந்து நம்மளை திட்டுறாங்க, உதைக்கிறாங்கன்னும் போது அம்மா மேலே கோவப்பட முடியுமா? அரவணைக்க தான் முடியும். நம்ம டீம் இப்படி போகும்போது அரவணைச்சு நம்ம கொண்டு போகணும். இப்போ எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குற, எல்லாருமே பெருசாக பேசுகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2023 டோனி கேப்டன்சிலாம் நம்ம கப்பு வின் பண்ணோம். அப்போவே அவர் ரிட்டையர் ஆகிருக்கலாம், அவருக்கு அது நல்ல சென்ட் ஆஃப் இருந்திருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இப்போ 2 வருஷம் விளையாடி நம்ம கப் அடிக்கல, இந்த வருஷம் ரொம்ப மோசமாக தோத்துருக்கோம். வந்து ஓப்பனாக சொல்லலாம், ஒரு கிரிக்கெட்டர் ஃபேனாக தோனி சார் ஃபார்ம் இல்லைன்னு சொல்லலாம். ஃபார்மில் இருக்கார். இப்போது அவருடைய என்ன ஸ்கில்லும் ஃபார்மில் இருக்கார். இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும்போது அவர் தான் யோசிக்கணும். நான் இப்போ மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் பண்ணுறாங்களோ? இல்லை சார், 100% இது கிடையவே கிடையாது சார். அவர் வந்து கிரிக்கெட் விளையாடணும் சார், அதுதான் சார் அவருடைய ஆசை. இப்போ வந்து அவர் யார் சொல்லியுமே ஒரு விஷயத்த செய்ய மாட்டார். என்ன மாதிரி ஏதாவது இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், அவருடைய என்ன எவ்ரிபடி என்ன விஷயமா ஆகட்டும், எல்லாமே அவருடைய ஓன் டிசிஷன் தான். ஒருத்தர் சொல்லி ஒன்று செய்ய மாட்டார். இன்றைக்கி அவர் உண்மையிலேயே ஃபார்மில் இருக்கார் சார். யாருமே வந்து அவர் ஃபார்ம் இல்லைலாம் சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா பாருங்கள், 43 வயசு, ஒரு இன்டர்நேஷ்னல் கெப்பாசிட்டி உள்ள போலிங்கில் விளையாடுறாரு. அவர் அந்த பாலையும் 6 அடிக்கிறாரு, 4 அடிக்கிறாரு. மேபி நம்ம டீமே பிரச்சனை. இப்போ அவரை மட்டுமே சொல்ல முடியாது, நம்ம டீமே பிரச்சனை இருக்கும் போது ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப புரிதல் இல்லாமல் பேசாதீங்க. இந்த மனுஷன் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கண்டிப்பானா அவர் வந்து டோனி அவர்களை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது, எதுலயுமே ஒரு குறை சொல்ல முடியாது. நம்ம இந்தியாக்காக 2-3 கப் வின் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் பெரிய மனுஷன் தான். ஆனா பாருங்க, ஆனா ஃபேன்ஸ் இப்படி பேசும்போது கஷ்டமா இருக்குது. இப்போ நீங்க கிரவுண்ட்ல எல்லாம் மேட்ச் பாக்குறீங்களா, மத்தவங்க எல்லாம் பேச சொல்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? அதுதான் கஷ்டமா தான் இருக்குது. என்னைக்குமே வந்து மனிதர்களை வந்து மதிக்கணும் சார், அதுதான் மனிதாபிமானம். இப்போ உங்க பேர் வந்து ஒரு பேர் இருந்தால் நான் பேரை சொல்லி கூப்பிடலாம், தவறில்லை, அதுதான் அந்த பேரு. அவன் இவன்லாம் பேசக்கூடாது. அது வந்து ஒரு ரெஸ்பெக்டை வந்து கம்மி பண்ற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். என்னென்னலாம் பேசி உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு? எனக்கு என்னன்னா ஒரு அண்ணன் வந்து சொல்லுவாரு, அசிங்கப்பட்டான், பேர் சொல்லவே எனக்கு அந்த அவர் பேர் சொல்லவே அசிங்கப்பட்டான், அவமானப்பட்டான், இந்த மாதிரி சொல்ல போகும்போது அவர் எங்க எப்படி அசிங்கப்படுவாரு நீங்க சொல்லுங்க? நம்ம ஊருக்காக விளையாடுறாரு, நம்ம நாட்டுக்காக விளையாடுறாரு. ஏதோ மேட்ச் அவுட் ஆயிட்டா ஒரு 14 மேட்சுமே டக் அவுட் ஆனாலும் நம்ம வெறுக்க முடியுமா? எவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அவருக்காக மேட்ச் பார்க்க வராங்க. இப்போ நம்ம தான் சார் போகிறோம், நம்மளோட ஆசை தான் அது. காசு வாங்கி மேட்ச் பார்க்க நம்ம ஆசை தான். நம்ம ஏன் டீமை திட்டுறோம்? விருப்பம் இல்லைன்னா போக வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ போகாதீங்க. ஆனால் சிஎஸ்கே நம்பி வராங்கல்ல, ஃபேன்ஸும் மேட்ச் பார்க்கணும், நம்ம டீம் வின் பண்ணணும், நம்ம ஊர் ஆட்கள் விளையாடுறாங்க, எல்லாமே லெசன் தான் சார். ஒரு கட்டத்திலேயே நம்ம பாடம் கற்றுக்கணும். இப்படி ஆகும்போது ஓ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா. இப்போ நம்ம டீம் வந்து ஃபேன்ஸ் வந்து தோத்தா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சில பேர் திட்டுறாங்க. சரி, இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு அவங்களும் யோசிப்பாங்க. இன்னொன்று, ப்ளேம் பண்ணாதீங்க. ப்ளேம் பண்ணி ஈஸியாக பண்ணிட்டு நீங்கள் போயின்னே இருக்கலாம். என்டையர் சீசனும் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் பேசுனாங்க. லாஸ்ட்டாக அந்த 2010 சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி ஒரு அண்ணன் சூப்பராக பேசினாரு. அது பார்த்துருந்தேன் நான். என்ன அவர் எல்லாரும் வாயும் மூட்டார் தெரியுமா உங்களுக்கு? மீடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ட்ரி விளையாடுற சாம்பியன்ஸ் ட்ரோஃபில சார் நான் அந்த மேட்ச்ல பார்த்துருக்கேன் சார். அந்த மேட்ச் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க சார், நிறைய பேர் தெரியாது சார். சவுத் ஆப்பிரிக்கா நிறைய அவர் சொன்ன விஷயமே நிறைய பேர் தெரியல.
சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் எப்போ சிஎஸ்கே விளையாடிச்சு, எப்போ தோனி விளையாடு, இவரு வேர்ல்டு கப்பை பற்றி போய் வேர்ல்டு கப் இல்லைடா சாம்பியன்ஸ் ட்ராஃபியே ஒன்று நடந்ததுடா, இது யாருக்குமே தெரியாது. அதில் 2 கப்பு சிஎஸ்கே ஆச்சு, 2 கப்பு மும்பையுமே வச்சிருக்குது. நான் மும்பையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், சூப்பர் டீம் மும்பையும். அந்த டீமை போன வருஷம் தோக்க போகும்போது அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப அதுமாதிரி பண்ணாதீங்க டீம். இப்போ பேசுறவங்க எல்லாம் 2K கிட்ஸ் தானே, இப்போ மேட்ச் பார்க்க வந்தவங்க, மேட்சை பத்தி தெரியாது, புதுசாக கிரிக்கெட் பார்க்குறவங்க சார். சார் இங்கே சொன்னால் ஃபன்னாக இருக்கும், பட் அது சொல்லி தான் ஆகணும். என் பக்கத்தில் இருக்கிற மேட்ச் பார்க்குறாங்க, மேட்ச் பார்த்துன்னு இருக்கும்போது அவங்க புதுசு போல் எதுவுமே தெரியல. ஏய் என்னடா இப்போ இங்கேருந்து போலிங் போட்டான், இப்போ அங்கேருந்து ஓடி வந்து போலிங் போகிறான்றாங்க. அப்புறம் நம்ம எப்படி இருக்கும்? அந்த இது பேசிக்கே தெரியல உங்களுக்கு. இந்தமாரிலாம் வந்து உள்ளே பார்க்க வராங்க. இப்போ ஏதோ யாரோ டிக்கெட் கொடுக்குறாங்க வந்து பார்த்துறீங்களா, இல்லை ஏதோ ஒன்று பேசணும் தலை தரிசனம்னு பார்க்க வராங்க சார். ஓகே, இப்போ வந்து தோனி அண்ணனை பார்க்க வரோம், தோனி அண்ணனை பார்த்துட்டீங்களே, அவர் ஃபேன்ஸுக்காக விளையாடுறாரு சார். ஓகேங்களா, நம்ம தான் ஆசைக்காக நம்ம போகிறோம். இப்போது சின்னதாக மூவி போகிறோம், மூவி போய் படம் பார்க்குறோம், பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த மூவி நல்லா இல்லைன்னா கம்முன்னு வந்துடுங்க. அந்த மூவியை ரொம்ப பிளேன் பண்ணி அதுவும் தவறான விஷயம் தான். கஷ்டப்பட்டு எவனோ கோடிக்கணக்கில் போட்டு படம் போட எடுக்கலாம். அதுவும் நிறைய பப்ளிக் பாக்குறேன், எல்லாருமே இவ்வளவு காசு கொடுத்து 10,000 5,000 டிக்கெட் விற்கிறாங்க, பிளாக்ல வாங்கி யாரு விற்கிறாங்க. ஆனா இப்படி விளையாடுறாங்க, டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடுறாங்க. சிஎஸ்கே அஃபிஷியல் வெப்சைட்லேயும் மேட்ச் டிக்கெட்டும் அங்கே விற்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ வந்து ஸ்பான்சர்ஸ் போகும், ஃபேன்ஸுக்கு எவ்வளோ டிக்கெட் வரும், அதெல்லாம். பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க, தயவுசெய்து வாங்காதீங்க. எதுக்கு அவ்வளோ வாங்கி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன். இங்கே திட்டுறவங்களாம் பார்த்தீங்களா, எல்லாருமே பிளாக்ல டிக்கெட் வாங்கி. ஆமாம், வாங்கி பார்த்தவங்க உங்களை நீங்கள் வாங்க தொட்டு தானே அவன் அதிகமாக விற்கிறாங்க, வாங்காதீங்கன்ற. ஈஸியாக கடந்து போயிடலாம் சார். ஒரு வார்த்தை நம்ம நாக்கு தானே என்ன பேசுவோம், அது பேசும்போது நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும் சார். கஷ்டம் நம்ம எவ்வளோ உணர்வோட சார். 18 வருஷம் நான் 2008 எத்தனை வருஷமா நான் 2008 நான் ஐபிஎல் பார்க்குறேன் சார். ஓகேங்களா, 8 9 பார்க்க முடியல, சவுத் ஆஃப்ரிக்காவில் போச்சு. 10 பார்த்தேன். ஓகேங்களா, அப்போ தான் சாம்பியன் டிவியில் பார்த்தது தான், அதாவது கப்பு வாங்குறது டிவியில் பார்த்தது தான். 11 12 என்னால் ஐபிஎல் பார்க்க முடியல. 13 தான் நான் கெட்ட போட்டு ஆரம்பித்தேன். 13லேருந்து என்டையர் இப்போ 15னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷம் பெயிண்ட் பண்ணி மேட்ச் பார்த்து ஒரு 12 வருஷம் என்டையர் ஐபிஎல் 12 வருஷம் பார்க்குறேன். சிஎஸ்கே பேன் ஆகிருக்கும் போகும்போது 2 இயர்ஸ் போய் அந்த குஜராத்துக்கும் இந்த பூனேக்கும் போய் சப்போர்ட் பண்ணி நான் மேட்ச் பார்த்த ஃபேன்ஸ் நிறைய மூமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சார். லைஃப்பில் பல கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டத்தை எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் என்னை போக்கியிருக்கு. இப்போது உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, எல்லாமே ராயல் ஃபேன் தான். ஒரு டீமுக்கு ஃபேன்ஸ் எல்லாமே எல்லாமே ராயல் தான், அவங்க டீம் ஃபேன்ஸு. சிஎஸ்கே இன்றைக்கி ஒரு டீமில் தோக்க போகும்போது நாங்கள் பார்த்து அவங்களை தோக்க வச்சிட்டோங்கன்னு ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மேட்ச் என்கிட்ட தோத்துக்கிறீங்கன்னு. தோக்குது பாசிட்டிவும் பேசாதீங்க, ப்ரெசென்ட்டும் பேசாதீங்க, கடந்து போயிடுங்க. மேட்ச் மிச்சம் அடுத்து கடந்து அடுத்து பார்த்து போயின்னு இருங்க. இப்போ இந்த 12 வருஷமா நீங்கள் இந்த பெயிண்ட் பண்ணிட்டு டோனிக்காக போய் மேட்ச் பார்க்குறீங்க இல்லையானா, இப்போ நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்னா இப்போ சரவணன் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் போய் மேட்ச் பார்க்க சொல்ல இந்த கூட இருக்கவங்களாம் தப்பாக பேசுறது திட்டுறது இதெல்லாம் பார்க்க என்ன இன்னி வரையுமே அந்த மாதிரி யாருமே என்ன பண்ணலை, எந்த ஃபேன்ஸுமே பண்ணலை. மற்றவங்க நீங்கள் பார்ப்பீங்கல்ல. ஒரே ஒரு விஷயம் எப்போ நடந்தா அந்த போன வருஷம் நடந்த விஷயம் தான். ஆர்சிபி மேட்ச் ஜெயிச்சோடனே வெளியே வந்தோடனே ஃபேன்ஸ் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு எமோஷ்னலாக அவங்க பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்ல முடியுமே. என்ன பண்ணாங்க, ஒரு மாதிரி டிஷர்ட்டுங்கெல்லாம் கைட்டுங்க ஒரு மாதிரி விஷயம் பண்ண போகும்போது நான் அதையும் கடந்து வந்துட்டேன். அவங்க ஏதோ ஜெயிச்ச மூமெண்ட்டில் ஏதோ பண்ணுறாங்க அப்படி பண்ண போகும்போது அவங்களும் ஃபேன் தான். மேபி நம்மளே மெச்சூர்டே இல்லாமல் இருந்தாலும் நம்மளும் அப்படி தான் பண்ணியிருப்போமோ அந்த ஃபீல் செட்டில் நான் போயிட்டேன். அதை நான் மறந்தாச்சு, அந்த விஷயத்தையுமே மறந்துடணும். அடுத்து நம்ம போகும்போது அடுத்த மே 3 ஆர்சிபி மேட்ச் தான் நான் பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்டுன்னு சொல்லலாம் சின்னசாமி ஸ்டேடியம், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே சிஎஸ்கே நிறைய மூவ்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்கு, நிறைய விஷயங்கள் தலை ஃபினிஷிங் நிறைய பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அங்கே தான் ஜெயிச்சோமே, நம்மளோட கடைசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம தான் கடைசி சாம்பியன் ஆக்சுவலாக. அந்த டோர்னமெண்ட்டோட கடைசி சாம்பியன் நம்ம தான். அது கூட நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல சார் எனக்கு. அது நடந்ததே ஒரு 4 வருஷமா நடந்துச்சு. ஆமா 4 வருஷம் ஒரு 6 வருஷம் போயிருக்கும் சார். அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட கடைசி அந்த என்டையர் அந்த லீகோட கடைசி மேட்ச் நம்ம தான் ஜெயிச்சு கப்பே இப்போ நம்ம கிட்ட தான் அது இருக்கே. எவ்வளோ பேருக்கு அது ஞாபகம் வரும்னு தெரியல. அப்போ வந்து இதெல்லாம் சொன்னார்ல, டே எங்கள் ஆள் உள்ளூர் கப்பு ஜெயிக்கலடா வெளியூர் கப்பு ஜெயிச்சா, அது வந்து ஆக்சுவலாக வெளியூர் கப்பு. அது என்டையர் இப்போ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க இந்த விஷயத்த. ஐபிஎல் மாதிரி எல்லா ஊர்லேயுமே ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அந்த ஊரில் டாப் 2 அண்ட் டாப் 3 டீம்ஸ் வந்து விளையாடும்.
இல்ல அந்த இப்போ சவுத் ஆப்பிரிக்கானா சவுத் ஆப்பிரிக்கா 11ஸ்ல இருக்க பிளேயர் விளையாடுவாங்க. அப்படி இல்ல அப்படியே அப்படி கிடையாது. இல்ல அதுலயும் விளையாடுவாங்கன்னா ஸ்ரீலங்காலயும் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் அதுதான் சொல்ல வரேங்க. என்ன எப்படின்னா சேம் ஐபிஎல் மாதிரியே டோர்னமெண்ட் நடக்கும் சார். நம்ம எப்படி இப்போ இந்த ஃபாரின் பிளேயர் 4 பேர் தான் விளாடணும், இந்தியன் பேர் இந்த மாதிரியே எல்லா லீக்குமே நடக்கும். அந்த ஊர்ல ஜெயிக்கிறாங்கல்ல சாம்பியன்ஸ், அந்த ஊர்ல ஏதாவது ரூல் இருக்கும். டாப் 2 வரலாம், இல்ல சாம்பியன்ஸ் மட்டுமே வரலாம், இல்ல டாப் 3. நம்மளுக்கு டாப் 3 போகும், நம்ம இதுல இருந்து டாப் 3 போகும். ஓகேங்களா? அதேமாதிரி சவுத் ஆப்பிரிக்காலும் டாப் 2, ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த மாதிரி வரும். மொத்தமாக சேர்ந்து இந்த டோர்னமெண்ட் நடக்கும். இது பெரிய டோர்னமெண்ட், இது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. மினிமலாக முடிஞ்சிடும், ஒரு 18 நாள்லேயே முடிஞ்சிடும். ஐ திங்க் சரி தெரில எனக்கு. இது 1 மந்த்துக்குள்ளே தான் நடக்குமே இந்த டோர்னமெண்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயமும் தெரியாது, சொல்கிறேன் கேளுங்க. நம்ம சேப்பாக்கில் ஒரு டிக்கெட்டில் 2 மேட்ச் பார்க்கலாம். ஒரு டிக்கெட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 3 மணி மேட்சையும் பார்க்கலாம், 7 மணி மேட்சையும் பார்க்கலாம். அப்படி இதுக்கு முன்னாடி இருந்தது சாம்பியன்ஸ் டிராஃபி சென்னையில் நடந்தது 2011. அப்போ நம்ம குவாலிஃபை ஆக மாட்டோம், வெளியே வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு மேட்ச் ஜெயிச்சா நம்ம குவாலிஃபை ஆகும்னு. அந்த மேட்ச்சுக்கு டிக்கெட் எங்கே வாங்குவோம், எப்போ தான் வாங்குவோம்? 3:30 மணி மேட்ச் நல்லா நடந்துன்னு இருக்கும். சிஎஸ்கே அந்த 3:30 மணி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டீம் தோத்துக்கு அப்புறமா நீ சிஎஸ்கே ஜெயிச்சா உள்ள குவாலிஃபைடுறான்னு அதை பார்க்க போவோம். கவுண்டரில் போய் டிக்கெட் உள்ள போவோம். கவுண்டரில் டிக்கெட் இருக்கும். இப்போலாம் வந்து ஃபுல்லாக ஆன்லைன் ஆயிடுச்சு. இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு. இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது சார். எடுத்து போய் பாருங்கள், ஹிஸ்ட்ரியை போய் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு டிக்கெட்டில் 2 மேட்ச்லாம் நடக்கும். செம்ம டீமு. கேப் கோப்ராஸ்னு ஒரு டீம் ஒன்று வரும், வேறு லெவலில் இருக்கும் டீம் எல்லாமே. அந்த டீமையே அச்சு ஓட விட்டவங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பை தான் மாசு. ஆமாம், அதுலேயும் சிஎஸ்கே மும்பை தான் மாசு. இப்போ நீங்கள் கிரவுண்டில் போய் மேட்ச் பார்க்க சொல்ல மற்ற ஃபேன்ஸ்லாம் வந்து திட்டுறது, இந்த மாதிரி டோனி ஏன் விளையாடுறாரு, ரிட்டையர் ஆகணுன்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்களா? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் சார். இப்போ அந்த மனுஷன் விளாட்றா போல். இப்போ நீங்கள் இந்த ஆஃபீஸில் நான் இன்டர்வியூ பேசினிருக்கோம். உங்களுக்கு இன்டர்வியூ பண்ண தெரிலன்னு நான் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? பண்ணாதான் தெரியும். ஓகேங்களா? பண்ணியும் இல்லை இவர் சரியாக பேசலான்னு தெரியலன்னா நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த மீடியா நாலேஜ் இல்லாமல் இருக்கும். அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு, உங்களுக்கு தெரியும், அந்த கேமராமேனுக்கு தெரியும், ப்ரொடியூசருக்கு தெரியும். இன்டர்வியூ பண்ண வந்தவங்க வந்து இவர் சரியாக பண்ண தெரியல, நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போ அந்த புரிதல் எனக்கு இல்லை. ஆஸ் பர் ஃபேன் உனக்கு இல்லை. அவர் வந்து சரியாக பண்ணலன்னு அந்த புரிதல் உனக்கு வரலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை அவங்க சொல்கிறாங்களே, அவர் கூட விளையாடுனவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க, இவர் ஏன் 42 வயசில் விளையாடுறாரு, இவரால் தான் தோக்குறாங்க, இந்த விஷயங்கள்லாம் அவரை ஒருத்தரையே ப்ளேம் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இது வந்து நாட்டுக்காக விளையாடுற மேட்ச் கிடையாது. ஓகேங்களா? ஐபிஎல் வந்து ஒரு ஃபேன்சேசி. பிடிச்ச பிளேயரை, அந்த ஓனருக்கு எந்த பிளேயரை பிடிக்குமோ அந்த பிளேயரை, அதாவது செகண்டு, ஓனருக்கு பிடிச்ச பிளேயராக செகண்டு, மொத்தம் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் எல்லாமே பிசிசி சப்மிட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு 2000 பிளேயர் கணக்கு வச்சுப்போம். ஒரு 2000 பிளேயர் லிஸ்ட் ஆஃப் கொடுப்பாங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு முன்னாடியே டீமுக்கு வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 3 பிளேயர் தான் நீங்கள் வந்து தக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து என்டையர் பிளேயரை நீங்கள் யாரை வெளியே அனுப்புங்க, அனுப்பாதவங்க ரீட்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்தந்த அந்த டீம் ஓனருக்கு யாரை பிடிக்குதோ அவர் வச்சுப்பார். இது யார் மேலே தப்பு? டீம் ஓனர் தான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த லிஸ்ட்டில் தோனி சாரும் வந்துடுறாரு. எனக்கு தோனி வேணுங்க, அவர் எவ்வளோ வயசுனா ஆகட்டும், அவர் ரிட்டையர் ஆகலன்னு இந்த வருஷம் அவர் போகலன்னு சொல்லலை, நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, டோனிக்காக தான் சிஎஸ்கேவா, சிஎஸ்கேக்காக தோனியான்ற மாதிரி? அப்படிலாம் கிடையாது சார். ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. ரெண்டுமே பிரிக்க முடியாது, அவ்வளோதான். இப்போ அந்த ஓனர் என்ன பண்ணுவார், இல்லை எங்களுக்கு வந்து தோனி தேவை, அவரெல்லாம் ரிட்டையர் ஆகலையே, நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து எங்கே பண்ணோம்? சரி, நான் ஸ்லாப் வாய்ஸாக பிரிச்சுட்டு அது ஒன்று ஆயிடுச்சு. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ தோனி சாரே வந்து இல்லை நான் வந்து சிஎஸ்கேக்கு நான் விளையாடலை, நான் ஓப்பன் ஆக்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லலாம், அது அவருடைய விருப்பம். ஆனால் அவர் சொல்கிறேன் நான் ஓப்பன் ஆக்ஷனுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னாங்கன்னா ஒரு 1500 2000 பிளேயர்ஸ் வந்து லிஸ்ட் ஆஃப் வரும் சார். இந்த லிஸ்ட்டு என்டையர் 18 ஓனருக்குமே போகும். இதில் யார் யார் ஆக்ஷனில் விடலான்னு அதில் ஃபில்டராகி வரணும் 600 பிளேயரும். இதில் ஆக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் யார் மெயின் உங்களுக்கு வேணும், அப்படி ஃபில்டர் பண்ணி டீமோட ஓனர்ஸுங்க கேட்டு சூஸ் பண்ணுறது தான். இப்போ தோனி சாரே வந்து என் பேர் வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த டீமுமே வந்து செலக்ட் பண்ணலன்னா தோனி சார் ஆக்ஷனுக்கு வர மாட்டார். அவர் இப்போ வெளியே போனால் கூட மற்ற டீம் எடுப்பாங்க சார், உண்மையிலே எடுப்பாங்க சார். நீங்கள் சிஎஸ்கேன்னு பேசுகிறீங்க, மனுஷன் ஆக்ஷனில் விட்டு பாருங்கள், இவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இப்படியெல்லாம் பேச சொல்ல ஒரு டோனி ஃபேனாக உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கேட்க சொல்ல? கடந்து போயிடணும் சார்.
அவங்களாம் பதில் சொல்லிருக்க முடியாது. ஏன்னா என் தலைவன் எனக்கு தெரியும் என்னை பற்றி, புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியும். நம்மலாம் எங்கே வந்து ஆரம்பித்தோம்னா காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் கிட்ட இருந்து நம்ம ஆரம்பித்த கிரிக்கெட் இது நிறைய பார்த்துக்கிறோம் சார். சச்சின் சாருக்கு வராத ஸ்ட்ரகிளா சார்? அவரையும் இப்படிதான் ப்ரெஷர் பண்ணாங்க சார். அவரு அந்த 100வது செஞ்சுரி அடிக்கிறதுக்குள்ள அந்த மனுஷனை சாவ வச்சிட்டாங்க சார். யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், எதுக்கு விளையாடுறாங்க. அவர் 100வது செஞ்சுரி அடிக்கிறாரு. எங்க அடிக்கிறாரு? பங்களாதேஷ் கிட்ட அடிக்கிறாரு. ஆமா, இவர் பங்களாதேஷ் கிட்ட தானே வச்சார். டே, அவர் 100 செஞ்சுரி வச்சிருக்காரா? பங்களாதேஷ் கிட்ட அச்சதை வந்து அவன் பெருமையோட பேசல. அப்போ அன்னைக்கு 100 செஞ்சுரிலாம் யாரால முடியும் சார்? அன்னைக்கு அவரே அவ்வளோ பண்ணாங்க. அப்போ இவர் பண்ணும்போது என்ன இருக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமானே தெரியல. இப்போ புதுசாக வரவங்களுக்குலாம் வரலாறுலாம் எடுத்து பாருங்க, நிறைய மேட்சஸ் இருக்கு. சேப்பாக்க ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, 135 டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம்னு. அந்த மாதிரி பேசுறவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு விரும்புவீங்க? நம்ம முடின்னு போயிடணும் சார், பேசின்னு போ. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நின்று சப்போர்ட் பண்ணமே தவிர, அப்போ நீ உதிரி தள்ளிட்டு நல்லா இருக்கும்போது வந்து பக்கத்தில் நின்னா அதை விட பச்சை துரோகம் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? நீ இப்போ வந்து தோனி அண்ணனையும் சிஎஸ்கேயும் பேசிட்டு போயிடுற, நாளைக்கு வந்து அந்த கொடியை வச்சு டீம் ஜெயிக்கும் போது நிற்கிறப்ப தமிழ்நாடு தப்பு. அது சார், அது உண்மையாக லவ் பண்ணேன் சார். இது பண்ணாலுமே சும்மா ஃபேக்கா. இந்த டிக்கெட்லலாம் வந்து ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா சார்? ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளாக்ல வாங்காதீங்க டிக்கெட். நீங்களே எப்படி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிடுறீங்க? இல்லை சார், எனக்கும் ஸ்பான்சர் கிடையாது சார். நானும் வாங்கி தான் பார்க்குறேன். எனக்கு சம்மன் பிராண்டு வந்து நான் கொலாப் பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு டிக்கெட் தராங்க, அவங்கள்ட்ட டீல் பேசியிருக்கேன். இந்த லாஸ்ட் 3 வருஷமாகவே என்னோட ஓன் மணியில் தான் நான் எல்லாமே, என்டையர் சிஎஸ்கே மேட்சுமே என்னோட ஓன் மணியில் தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்து நிற்கிறேன்னா அதுக்கான காரணமே சிஎஸ்கே அண்ட் தோனி தான். இன்றைக்கி அவங்க மூலியமாக ஒரு நல்லா இருக்கேன் நான். அதுலேருந்து வர கொஞ்சம் இன்கம்மை நான் கிரிக்கெட்டுக்காகவே நான் செலவு பண்ணிடுறேன். கிரிக்கெட்டால் தான் நான் ஃபேமஸே ஆனேன். அப்போ நான் கிரிக்கெட் நான் எதாவது பண்ணணும். நான் டிக்கெட்ஸ் வந்து அவே மேட்சுக்கு ஆகட்டும், ஃப்ளைட் ஆகட்டும், ஸ்டே பண்ணுற ஹோட்டல் எல்லாமே நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, இந்த ஸ்கேம் நடக்குதுங்களா, தெளிவாக பாருங்கள் சார். நிறைய காமெடியாக நடக்குது சார் அந்த டிக்கெட்டை பற்றி. அண்ணா, நம்ம இந்த ஊரில் இருந்து பேசுகிறேங்க, நான் சொல்லுப்பாருன்னு நான் நம்மளாம் ஓப்பனாக போட்டுருப்பேன் சோசியல் மீடியாவில். நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆள் நம்ம கிடையாது. எனக்கு ஒரு டிக்கெட்டு வேணுண்ணே, ஓப்பனாக சொல்கிறேன். நான் வாங்கினா 2 டிக்கெட் தான் சார் வாங்குவேன். எனக்கு ஒரு 500 ஒரு 400 தான் டிக்கெட் வாங்கி கொடுங்க. டிக்கெட் பேசிக்கே தெரில உங்களுக்கு. டிக்கெட்டோடைய பேசிக் ரேட்டு என்ன, மேட்ச் என்னன்னு தெரியாமல் இருக்காங்க இன்னும் ஃபேன்ஸு. ஆனா வெளியே நிறைய ஸ்கேம் நடக்குது. 100% ரூபாய் விற்கிறாங்க, 1700 வாங்காதீங்க சார். சத்தியமா நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு அவ்வளோ வாங்கி பார்க்குறீங்க? நீங்கள் வாங்குறதோடு தான் அவங்க விற்கிறாங்க. இதில் போய் வந்து சிஎஸ்கே இவ்வளோ விற்கிறாங்க. சிஎஸ்கேலாம் பண்ண அஃபிஷியலாக போடுறாங்க. மற்ற ஸ்டேட்லலாம் அப்படி போலியே. நம்ம பெங்களூர்ல, ஹைதராபாத்லலாம் அது மார்க்கெட் ரேட் என்னவோ அதை தான் விற்குது. மார்க்கெட் ரேட்டு இல்லை சார். மேட்ச் நடக்கும் சார். அன்றைக்கி காலைல தான் போய் நான் டிக்கெட்டே வாங்கி நான் போகிறேன் சார். நான் அவே மேட்ச்லாம் அப்போ இங்க மட்டும் இங்கேயா நடக்குதுன்னு தெரியல. என்ன காரணம் எனக்கு தெரியல. இல்ல இவங்க வந்து டோனியை மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக இந்த டிக்கெட்லாம் அப்படிலாம் இல்லை சார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம அதான் சார், நம்மளோட பிரம்ம தான் சார். நம்ம வந்து நம்ம நினைக்கிற விஷயம்தான். அதனால ஸ்கேம் பண்ணாதீங்க, ஸ்கேம்லேயும் மாட்டாதீங்க. பாருங்க, இப்போ பாருங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ மேட்ச் டிக்கெட் ஈஸியாக கிடைக்குதுல்ல, வாங்கி பாருங்க. இப்போ டிக்கெட் வாங்குறதுக்கு ஆள் இல்ல, வாங்கி பாருங்க. ஏன் பார்க்க தோக்குறாங்க பாருங்க சொல்றாங்க. சிஎஸ்கே மேட்ச் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பாருங்க. தோக்குறனால தான் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. இப்படிலாம் தோக்குறது சார், க்ரௌடு நேற்று இருந்துச்சு. நான் ஒரு வீடியோ நான் இன்ஸ்டால நீ போட்டிருப்பேன் பாருங்க. தோக்க போதுன்னு தெரிஞ்சு யாரும் இந்த வெளியே போல சார். நின்று மேட்ச் அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க சார். காசு கொடுத்து வாங்கிட்டு பார்த்துறேன்னா வாங்க சார். காசுக்கும் எமோஷனல் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். காசு வேற, எமோஷனல் வேற. எமோஷனலாக பார்க்குற ஃபேன்ஸே இருக்காங்க, அவங்கள விட்டு கொடுக்க முடியாது. எமோஷனலா பார்க்குற ஃபேன்ஸுமே வந்து என்ன சிஎஸ்கே இப்படி விளையாடுறாங்க, வாய்ப்பு இல்லை, 100% எழுதி கொடுப்பாங்க சொல்றாங்க. எமோஷனலாக பார்க்குற ஃபேனை 0.1% கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க சிஎஸ்கேவை. சார் 5 டிராஃபி எடுத்திருக்கேன் சார், அந்த பெருமையே போதும் சார் எங்களுக்கு. தோனி அடுத்த சீசன் விளையாடுவார் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி விளையாடுவார், 100% விளையாடுவார். நம்ம நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆஸ்பா அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இது கரெக்டான சென்ட் ஆஃபா இருக்காது. இந்த டோர்னமெண்ட் நம்ம வெளியே போய் ஆக்சுவலாக அவர் போகணும்னு தான் 2023 போயிருக்கணும். போல அனுப்பணும், வேற லெவலில் அனுப்பலாம். ஆனால் அவர் சென்ட் ஆஃப்லாம் எதிர்பார்க்க மாட்டார் சார். திடீர்னு என்ன பண்ணலாம், இந்த வர 12ஆம் தேதி மேட்ச் சென்னையில், கடைசி மேட்ச் சென்னைக்கு, இந்த மேட்சோட முடிச்சிடும்ப்பா,
சொன்னாலும் நம்ம ஏற்றுன்னு தான் ஆகணும். நடுவுல இந்த சீசனுக்கு நடுவுலயே ஒரு மேட்ச்ல கூட சொல்லியிருந்தாரு, டோனி இந்தியாவோட கடைசி மேட்ச், அவர் அவங்க அப்பா சொல்லவே அம்மா இல்லை. எல்லாம் அவங்க வந்திருக்காங்கன்ற அப்பா மாதிரி. அவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க, சப்போஸ் ஏதாவது வந்திருக்கலாம், இங்கே ஏதாவது ஒரு இது இருந்திருக்கலாம். அது வந்து நம்ம கற்பனை தான் சார், கற்பனை உலகத்தில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம், அவ்வளோதானே தவிர சும்மா ஈஸியாக கடந்து போக முடியாது. இப்போ நீங்க என்ன வேலை நான் செய்றீங்க, எப்படி இந்த மேட்சுக்கு சார் போறது, எனக்கு இதெல்லாம் வந்து எப்படி எங்கள் மேனேஜ் எம்டி ஃபுல் சப்போர்ட் சார். என்னுடைய எப்பவுமே வந்து எனக்கு வந்து சார் நான் நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க சார். அதில் எம்டியும் ஒருத்தர். நான் வந்து சிமெண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். சாஸ்தா ட்ரேடர்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், சுந்தர் சார்னால் எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ ஃபேமஸான ஆள். எனக்கு ஏதாவது மேட்ச்னாலே உடனே அனுப்பிடுவார். நான் ஆஃபீஸ் போனால் கூட ஆஃபீஸ் வேலை பண்ணி கேட்க மாட்டார், மேட்ச் போய் என்ன பண்ணுறீங்க என்ன போகிறீங்கன்னு. என்டையர் எங்கள் டீமே எனக்கு சப்போர்ட்டு, எங்கள் மேனேஜர்லேருந்து அக்கௌண்ட்ஸ்லேருந்து என்டையர் ஆஃபீஸுமே சப்போர்ட்டு. அதனால் எவ்வளோ பேருக்கு இது கிடைக்கும்னு தெரியல, எனக்கு கிடைச்சது காரணமே ஃபேமிலி அந்த அளவுக்கு திட்ட மாட்டாங்களா இல்லை உங்களை, சார். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு போய் நிக்கிறீங்களே மேட்ச்? நம்ம என்னோட ஆசை இல்லை சார் அது, அதனால அவங்களுக்கு அது புரியுது. யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களா? நான் ஆரம்பத்துல திட்டி இருப்பாங்க. இல்லை சார், ஃபேமிலியில் யாருமே எதுவும் இல்லை. ஃபேமிலியில் அதாவது தூரத்து சொந்தமே ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுலாம் பேசுனாங்க. நான் அதான் சொல்றேன், என்னையே அவ்வளோ கஷ்டப்படுத்தி பேசுனாங்க. நான் காது கொடுத்து நிறைய சொல்லினாங்க, பைத்தியக்காரன் பொறுக்கி கிறுக்கி இன்னும் சம்மன். ஆனால் அதெல்லாம் வந்து என் காதில் நான் வாங்கவே இல்லை. எனக்கு ஆசையை நான் நிறைவேற்றுறேன், என்னோட கோலை நோக்கி நான் போயினே இருக்கேன். இன்றைக்கி சூப்பராக இருக்கேன். எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்குமே இதையே மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இங்கே பெயிண்ட் அடிக்க இங்கேருந்து ஆரம்பித்தோம், இது என்றைக்கு நிற்குதோ அது அன்றைக்கி தான் நிற்கும். சிஎஸ்கே தோனி என் லைஃப்பில் ஒரு பார்ட்டு, என் உடம்புல ஒரு ஆர்கன் மாதிரி அவங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாண்டிங், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சார். யார் என்ன பேசினாலும் என்னை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். சாவர வரைக்குமே ரெண்டுத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணி தான் சார் பண்ணேன். அதான் என்னோடய வேலையே. கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட், தாண்டி வேறு எதுவுமே. நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளும் சப்போர்ட் கண்டிப்பாக சார். நம்ம நல்ல கம்பேக் கொடுப்போம், நம்ம சூப்பர் கம்பேக் கொடுப்போம். நல்ல டீம்ஸ் தான் சார் இந்த வருஷமும். பார்ப்போம். மே 3 போகிறேன் பெங்களூருக்கு, ஜெயிக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு போயிட்டு மேட்ச் தோத்துற பிறகு மற்றவங்களாம் கலாய்ப்பாங்களா நான் உங்களை? இல்லை சார், அதான் சார் அந்த ஒரு விஷயம் தான் சார். சீசனில் எலிமினேட் ஆகிட்டோம் நம்ம. இப்போ மற்றவங்களாம் இவ்வளோ நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டுலாம் போய் மேட்ச் பார்க்குறீங்க, ஆனால் பாரு தோத்துட்டாங்களேன்னு கலாய்க்கிறாங்களா? நான் அவ்வளோ சார், எனக்கு கூட போய் சோஷியல் மீடியாவில் பாருங்கள் சார், ஃபுல்லாக பேட் போட்டு தான் என்னை திட்டுவாங்க. அது நம்ம வேலை கிடையாது சார். அதை போய் படித்து அவங்க ரிப்ளை பண்ணுறது தான் வேலை கிடையாது. மனசு புண்படுத்துகிற மாதிரி யாரும் பேசாதீங்க ஃபஸ்ட்டு, ரொம்ப கஷ்டம். ஒரு வாழ்க்கையுமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்குது. நீ வந்து பாருங்க, என்னை பற்றி திட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் வீட்டுக்கு வாங்க, என் லைஃப் ஸ்டைலில் பாருங்கள். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறேன். விஜய் சாரோட படம் பண்ணதுக்கப்புறமா போட்டு என்னை வார்த்தை ஏற்றிட்டாங்க. என்னென்ன திட்டுறாங்கண்ணா இந்த மாதிரி? எல்லாமே சொல்லக்கூடாது சார் மீடியாலலாம், அந்த வார்த்தைகள்லாம் தவிர ரொம்ப இதில் பார்க்க சொல்ல நம்ம கஷ்டமாக இருக்கும்லண்ணா. நம்ம எனக்கு நான் அதை கடந்து போய்டுவேன் சார். என் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியை பார்க்கும்போது கஷ்டப்படுறாங்க, அவங்கள தான் என்னால் சமாளிக்க முடியல. இதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுமான்னு. ஓகே, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்லணும்னா அதை சொல்லிடுங்க சார். நீங்கள் வந்து ஒருத்தர் ஃபேன், நான் ஒருத்தர் ஃபேன் சார். உங்களுக்கு தர மரியாதை என்னென்னா, மற்ற தலைமையை நான் மதிக்கணும். கண்டிப்பாக. ஓகேங்களா? நான் வந்து இப்போ தோனி ஃபேனா, எல்லாருமே மதிக்கணும். நான் சச்சின் சாரை மதிக்கணும், விராட் கோலியை மதிக்கணும். மற்ற தலைமை தர மரியாதை தான். உங்களுக்கு பிடிச்சவங்க தான் எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? எனக்கு தோனி அண்ணனை விடவே நிறைய பேர் பிடிச்சவங்களாம் எனக்கு இருக்காங்க. அதுதான் என் தலைமை தர மரியாதை. மற்றவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக என் தலைமையை நான் பெருமையாக பேச மாட்டேன். புரியுது. இப்போ நம்ம சிஎஸ்கே வின் பண்ணலண்ணா இந்த சீசன், யார் வின் பண்ணால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்? ஆர்சிபி தான் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டீம் ஆர்சிபி. ஆனால் ஒன்று வெரி டேஞ்சர், மும்பை இந்தியன்ஸ். அவங்கள மாரிலாம் ஸ்டார்டிங்கில் தோத்துட்டே இருந்தாங்க, திரும்ப மேலே வந்து வெரி டேஞ்சர். ஆனால் சூப்பர் டீம் சார் ஆர்சிபி. இந்த வாட்டிக்கு ஆர்சிபி டீம் அப்படியே எனக்கு உண்மையிலேயே எடுத்துருவாங்கன்னு தோணுது. எடுங்க, தயவு செஞ்சு எடுத்தீங்கன்னா எனக்கு சார் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கே ஹாப்பி சார். போன வருஷமே நான் அதை சொல்லியிருப்பேன், உங்கள் கேரக்டரில் நான் சொல்லியிருப்பேன். போன வருஷமே சிஎஸ்கே ட்ராஃபி எடுக்கலன்னா ஆர்சிபி எடுத்தால் செம்ம ஹாப்பி சார்ன்னு. ஆனால் அவங்க நீங்கள் பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்களேன், கண்டிப்பாக ட்ராஃபி உங்களுக்கு. ஆர்சிபிக்கு கெட்ட பேர் வர்றதே அவங்க ஃபேன்ஸால தான். அது நம்ம சொல்லக்கூடாது சார். நீங்கள் கண்ட்ரோலாக இருங்க, கண்டிப்பாக ட்ராஃபி இருக்குது. கண்டிப்பாக விராட் கோலி அவர்கள் கல்கட்டாவில் கப்பை தூக்குவார். நீங்கள் கண்ட்ரோலாக இருங்க. ஃபேன்ஸ் எல்லாமே கண்ட்ரோலாக மைண்ட் செட்டில் ஃபோக்கஸ் ஆன் கேமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போயினே இருங்களேன். கண்டிப்பாக ஆர்சிபி எதிர்பார்க்கலாம் சார். சூப்பர் டீம்.
ஆனால் மும்பை சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க, செம்ம. எல்லா டீமுமே ஆல் த பெஸ்ட். ஏன்னா எல்லாமே ரேசிங்குமே ஓடுறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஷ்ரேயாஸ் ஐயர் ஏதாவது ரிவெஞ்ச் எடுப்பாரோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா கல்கட்டாவில் தான் ஃபைனலு, அவரை ரீட்டைன் பண்ணலை, அதே கல்கட்டாவில் ஒரு டிராஃபி எடுப்பாருன்னு தோணுது எனக்கு. ரிவெஞ்ச் எடுப்பாருன்னு. பஞ்சாபுக்கும் வாய்ப்பு இருக்குன்றீங்க. எல்லாமே சூப்பர் டீம் சார், எல்லாமே சூப்பர் டீம் தான். இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சஜஷன் ஆர்சிபி தான் சொல்லுவேன். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், சிஎஸ்கே ஃபேனுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆர்சிபிலாம் கப் எடுத்ததுன்னா. நான் வந்து அவங்க இன்னைக்கு வரையுமே எங்கேயுமே நீங்கள் என்ன ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்கள பற்றி நான் பேசியிருப்பேன். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி அன்றைக்கி தோற்றதுக்கு கேக் வெட்டிலாம் நீங்களாம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆர்சிபி தோற்றதுக்காக நான் பண்ணவே இல்லை. நீங்கள் எனக்கு உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துனீங்க அங்கே. அன்றைக்கி என் ஃப்ரெண்டோட பர்த்டே, அதுக்காக நாங்கள் கேக் வெட்டணும். எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, அதுக்கான அதுமாதிரி பண்ணாதீங்க. தோற்று ஜாலியாக கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ண. நானே சேர் பண்ணுவேன், விராட் கோலி 50 அடிச்சா ஏந்து கற்றுவேன் நான். விராட் கோலி 50 டான்னு பார்ப்போம். நான் இந்த வாட்டி யார் வின் பண்ணுறா, யார் கப் அடிப்பா. ஹோப்ஃபுல்லி இந்த ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியும் டீம் எதிர்பார்த்த மாதிரியும் போல. நெக்ஸ்ட் இது வந்து கம்பேக் ஈஸியாக கொடுத்துருவோம், நம்ம பார்ப்போம். பிடிச்சா டீம் சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனா கம்முன்னு ஒதுங்கிடுங்க. யார் மனசுமே புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. சின்னது தான் இதயம், அது தாங்காதது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். அது ஒரு வலி, அது ஒரு பெயின். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, நிறைய இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். எல்லாம் மாறும் சார், லைஃப் எல்லாம் மாறும். மாறாமலாம் இருக்கு. கண்டிப்பாக சிஎஸ்கே கப் அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளே கஷ்டப்படும் போது பிளேயர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சார். அப்போ அந்த டைமில் தோக்கணும்னு விளையாட மாட்டாங்க. அதுதான், யாராவது தோக்கணும் விளையாடுவாங்களா? கண்டிப்பாக. ஓகே. குறிப்பாக லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான், ஒரு ஃபேனாக என்ன கேட்குறேன்னா, தோனி அண்ணனை பற்றி ரொம்ப ட்ரோல் பண்ணி பேசாதீங்க, ஒருமையில் பேசாதீங்க, ரொம்ப தவறு. அவருடைய ஹிஸ்ட்ரியை போய் பாருங்கள், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவரால் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு டீமை வந்து எப்படியும் திருப்பி மேலே எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வருவார். ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் நான் இன்றைக்கி வைப்பேன், ருத்ராஜ் தான் சார் கேப்டன், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட் இயர் தலைவர் விளையாடினாருன்னா என்டையர் சீசன் அவரே ரோல் பண்ணிட்டோம், அவரே கேப்டன். ஆமாம், எடுத்து பண்ணட்டும். ஏன்னா அவர் எடுத்த ரிவெஞ்சு செம்மையாக இருக்கும், அவரே பண்ணட்டும். வருவோம் கம்பேக் 2026 நிறைய எதிர்பார்த்து இருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு, எங்கள் தலைவன் தோனி அண்ணனுக்கு விசில் போடு. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu.